Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோஷன் கிராஃபிக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒர்க்கு, இல்லஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அதே போல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் கிராஃபிக் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. மோஷன்னா எல்லாமே அதாவது நம்ம கிராஃபிக்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி அது ஒரு மோஷனாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரியேட் அனிமேஷன், அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, அப்புறம் வீடியோ கம்போசிஷன், இதுக்கு எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், டெலிவிஷனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், அப்புறம் வீடியோ கேம்ஸு, இதில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அனிமேஷன், இது அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியலாகவும் பல பிஸ்னஸ்க்கு இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாச்சும் ஒரு டெலிவிஷன் சீரியலில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குக்கு வித் கோமாளி இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் எஃபெக்ட்ஸ் வரும்ல, அது எல்லாமே இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 2D 3D அனிமேஷன் வெக்டார், அதாவது வெக்டார்னா இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல், ஃபோட்டோஷாப் ஃபைல் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட இதில் நம்ம 2D 3Dயாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம டைட்டிலில், இன்ட்ரோவில், அப்புறம் ஏதாச்சும் டிரான்சிஷனில் இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று அன்வான்டாக ஏதாச்சும் கண்டென்ட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக் டியூட்டோரியலை பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் பேனல் சொல்லுவாங்க. அப்புறம் இது கம்போசிஷன் பேனல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ, நம்ம ப்ளே பண்ணுறது எல்லாமே ப்ரிவியூ ஆகிற இடம் இதுதான். அப்புறம் இது டைம்லைன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இப்போது எல்லா அப்ளிகேஷனுமே ஓப்பன் பண்ணணும், ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க. அதுபோல் இதில் பார்த்தீங்கன்னா நியூ கம்போசிஷன் தான். நியூ கம்போசிஷன் ஃப்ரம் ஃபுட்டேஜ், நியூ கம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இப்போ நார்மலாக நியூ கம்போசிஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் நியூ. இப்போது ஏதாச்சும் ஒரு ஃபுட்டேஜோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுட்டேஜ் மீன்ஸ் ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸோ இல்லை இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல்ஸோ அந்த மாதிரினா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நியூ கம்போசிஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் செட்டிங் ஒன்று கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்போசிஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம நேம் வச்சுக்கலாம். இல்லைனாலும் இது காம்போன்னே நமக்கு வரும். நம்ம லாஸ்ட்டாக ரீநேம் கூட பண்ணிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே பேசிக், அட்வான்ஸ், 3D ரெண்டர் இருக்கும். நீங்கள் பேசிக் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா இங்கே ப்ரீசெட்ஸ் இருக்கும். இந்த ப்ரீசெட்ஸில் என்ன அப்படின்னா இது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட், அதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் போர்ட்ரேட்டாக நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா இது, இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக நான் 16:9 அந்த ரேஷியோவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சைஸு. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸஸில். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ண போகிறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த சோஷியல் மீடியா லேண்ட்ஸ்கேப்பை இந்த சைஸை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:9 இந்த ரேஷியோவில் ஓப்பன் ஆகும். 1920 வித்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சல் ஆஸ்பெக்ட்ஸ் ரேஷியோ அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஸ்கொயர் பிக்சல்ஸே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸ்கொயர் பிக்சல்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிங்க. அப்புறம் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃப்ரேம் நீங்கள் எவ்வளோ ஃப்ரேம் வைக்க போகிறீங்க அப்படின்றது தான் இது. நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது 30 இதை வச்சுங்க. அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ, அதாவது உங்களோட இதை பொறுத்து நீங்கள் ரொம்ப ஐரஸாக பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஐரஸாக வச்சு பண்ணணுன்னா ஃபுல்லாக வச்சு பண்ணலாம், இல்லை ஆஃப் வச்சு கூட பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான், அது நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நான் இப்போ ஃபுல்லுன்னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் என்னென்னா நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹவரு, அப்புறம் மினிட்ஸு, அப்புறம் செகண்ட்ஸு இந்த மாதிரி இதில் இதுவாகும். அதுக்கப்புறம்
பேக்ரவுண்ட் கலரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்கன்னா கலரில் வந்து எது வேணாலும் காமிக்கும். இங்கே ஒயிட்டு, பிளாக்கு. இப்போதைக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஐட்ராப்பர் கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூட ஐட்ராப்பர் வச்சு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இங்கே தான் வந்து ப்ரிவியூ ஆக போகுது. அதாவது ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் நம்ம பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து ப்ரிவியூ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இங்கே ஃபிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ அது எல்லாமே இங்கே தான் வந்து ப்ரிவியூ ஆகும். இப்போது நாமளாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டில் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்குது, கம்புன்னு சொல்லிட்டு ஒரு நேமோடு இருக்குது. இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து டெக்ஸ்ட்டுன்னு போகலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக போயிட்டு இங்கே வந்து டூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்றது தான் வந்து இது வந்து டெக்ஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் அது வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து இதுவாகும். இங்கே ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணாலும் இதுதான் வந்து அந்த காம்போசிஷன். நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க ஒரு லேயராக இங்கே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் வந்து டியூட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த கலரு இந்த டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அப்படியே வருது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே விண்டோவில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான எல்லாமே இருக்கும். அலைனு, ஆடியோ, ப்ரஷஸ்ஸு, கேரக்டர், இந்த மாதிரி எல்லா பேனல்ஸுமே இங்கே வந்து எல்லா மெனுஸுமே இருக்கும். பேராகிராஃபு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸு, ப்ரோக்ரஸ்ஸு, ப்ரிவியூ, டூல்ஸு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். இதில் வந்து போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோன்றதுனால இங்கே வந்து நம்ம வந்து கேரக்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். கேரக்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கேரக்டர் வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகுது. இதில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சைஸை வந்து இப்படி மவுஸை பிடிச்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 200 வேணும் அப்படின்னா 200 வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, கலராக இல்லை ஒயிட்டு வேணுனாலும் ஒயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து இப்போ இதுதான் வந்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஃபாண்ட் வச்சுட்டேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த பேனலுக்கு வந்து கரெக்டாக சென்டராக வேணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அலைன் டூலை வந்து போய்க்கலாம். இங்கே விண்டோவில் போனீங்கன்னாக்கா இங்கேயே ஃபஸ்ட்லேயே இருக்குது. அலைன் டூலை வச்சுட்டு இதில் வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நான் வந்து இப்படி வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நான் வந்து சென்டர் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போது பேசிக்காக வந்து இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணுறது வந்து நம்ம காமனாக ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேஷன், டிசைன் எல்லாத்துலேயும் சேம் தான். அதே தான் நம்ம வந்து இப்போ வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அனிமேட் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது இந்த டுட்டோரியல்ன்றது இங்கே இருக்குது. ஆரோவில் போனீங்கன்னாக்கா பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சிம்பிளாக ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்கேல் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்கேலை செலக்ட் பண்ணிங்க. இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து கிளிக் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேலை வந்து ஒரு 0 வச்சுங்க. 0 வச்சுட்டு இப்போ நம்ம எது வரைக்கும் வேணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1 மினிட் வேணும் அப்படின்னா இங்கே வச்சுட்டு இதை வந்து நம்ம 100 ஆக்கிங்க. 100 ஆக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் தான் நம்ம வந்து ப்ரிவியூ ஆகும். ஸ்பேஸ் பாரை வந்து நான் பண்ணுறேன். பண்ணிங்கனாக்கா கிளிக் பண்ணுறேன். இப்போது 100% வருது. இப்படி ஒன்று பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நான் வந்து இது வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ ஏதாச்சும் ரொட்டேஷன் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரொட்டேஷன். இப்போது நான் வந்து ரொட்டேஷனை வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இப்போ எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா இப்போ 0ல் இருக்குது. இப்போ இங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போ வந்து நான் வந்து ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த அனிமேஷன் வந்து சிம்பிள். இது வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை வச்சு காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அனிமேட் பண்ணணும். இது வந்து பேசிக் தான். இந்த கிளாஸ்க்கு வந்து இது போதும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம்.
மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு கிளாஸாக வந்து பார்த்துட்டு வாங்க. தமிழில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டியூட்டோரியல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான்